இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் லஞ்ச்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து கோதுமை தோசையும் மல்லாட்டு சட்னியும் அரைச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சூப்பரான டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்றது பார்க்கலாமா? சாதம் நேற்று மீந்துருச்சு, அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அதே தண்ணியோடு அப்படியே தண்ணி மாற்றாமல் எடுத்துக்கிட்டு வீட்டில் உரக்குத்தின பசுந்தயிர் இருந்தது, அதையுமே கொஞ்சம் தாராளமாக அதில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் இதுக்கு வந்து சால்ட் உப்பு மாதிரி போடாமல் கடலை உப்பாக எடுத்து போட்டுக்கிட்டேன். கல் உப்பு போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே எப்படி, அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 4 ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதையுமே அது கூட அப்படியே போட்டுக்கிட்டேன். இது மட்டும் பத்தாது, கூட இன்னும் கொஞ்சம் சைட் டிஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை சட்னி அரைச்சல அதில் கட்டியாக எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். துவையல் மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயமும் ஒரு 2 3 வச்சுக்கிட்டு அது கூட அப்படியே ஊறுகாய் மிளகா, இது வந்து மோர் மிளகான்னு சொல்கிறீங்க, எங்கள் சைடில் ஊறுகாய் மிளகான்னு சொல்லுவோம். அதெல்லாமே எடுத்துகிட்டு இதை நல்லா பிசைஞ்சு குழப்பி இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு நைட் வச்சா அப்படியே ட்ராவல் ஆகிட்டு சொர்க்கத்தை போய் டச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.